கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேர மன்னா அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின 2ஆம் நிருபம் 1ஆம் அதிகாரம் 4வது வசனம். 2 யோவான் 1:4, 2 ஜான் 1:4. பிதாவினால் நாம் பெற்ற கற்பனையின்படியே உம்முடைய பிள்ளைகளில் சிலர் சத்தியத்திலே நடக்கிறதை நான் கண்டு மிகவும் சந்தோஷப்பட்டேன். அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு என்ன சந்தோஷம்? அதாவது தெரிந்து கொள்ளப்பட்ட இந்த அம்மாள் என்று சொல்லக்கூடிய இந்த சகோதரனுடைய பிள்ளைகளில் சிலர் சத்தியத்தில் நடக்கிறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதாவது ஒரு ரட்சிக்கப்பட்ட மனுஷனுக்கு சந்தோஷம் என்ன தெரியுமா? இன்னொருத்தவங்க ரட்சிக்கப்பட்டு அவங்க சத்தியத்தில் நடக்கும்போது வரக்கூடிய சந்தோஷத்திற்கு அளவு வேறு எதுவுமே கிடையாது. நீங்கள் என்ன காசு சம்பாதிச்சாலும் சரி, என்ன புகழ் சம்பாதிச்சாலும், என்ன பெயர் சம்பாதிச்சாலும், ஒருத்தவங்க வந்து ஐயா, அம்மா, அக்கா, அண்ணன், தம்பி, உங்களால் நான் இன்னைக்கு கர்த்தரை தெரிஞ்சுக்கொண்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மாதிரி ஒரு செய்தியை காட்டிலும் வேறு எதுவுமே உங்களுக்கு சமாதானம் தராது, சந்தோஷம் தராது. அதனால தான் யோவான் சொல்கிறாரு, எனக்கு பெரிய சந்தோஷம் என்ன தெரியுமா? சில பிள்ளைங்க என்ன கர்த்தருக்குள்ளே நடக்கிறாங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் இதை எழுதும்போது, தெசலோனிக்கே சபைக்கு எழுதும்போது 1 தெசலோனிக்கே 2வது அதிகாரம் 19-20 சொல்லும்போது சொல்ல இருப்பாருங்க, எங்களுக்கு நம்பிக்கையும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கிரீடமாய் இருப்பவர்கள் யார்? என்னோட நம்பிக்கை, என்னுடைய சந்தோஷம், என் மகிழ்ச்சியினுடைய கிரீடமாக இருப்பது யார்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது அவருடைய சன்னிதானத்தில் நீங்கள் அல்லவோ அப்படி இருப்பீர்கள். நீங்களே எங்களுக்கு மகிமையும் சந்தோஷமுமாய் இருக்கிறீர்கள். அப்போ என்ன, ஒரு உண்மையாக ரட்சிக்கப்பட்ட மனுஷனுக்கு வரக்கூடிய சந்தோஷம் என்ன? எப்போ ஒருத்தவங்க வந்து கர்த்தரை பின்பற்றி வாழுகிறார்களோ அப்போ தான் அவங்களுக்கு வரக்கூடிய ஒரு உண்மையான சந்தோஷம். இது மாத்திரமல்ல, காய்க்கு எழுதும்போது யோவான் 3வது நிருபத்தில் எழுதும்போது காய்க்கு எழுதுகிறாரு. அப்படி எழுதும்போது அதுலேயும் சொல்லும்போது 4வது வசனம் பாருங்கள், என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்தில் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை. என்ன இருக்கிறதுலே பெரிய அதிகமான சந்தோஷம், அதுலேயும் மிகப்பெரிய சந்தோஷம்னா என்ன? பிள்ளைகள் கர்த்தரை விசுவாசித்து சத்தியத்துக்குள்ளே நடப்பது தான் மிகப்பெரிய சந்தோஷம். ஆனால் இங்கே நான் இன்னொரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். உம்முடைய பிள்ளைகளில் எல்லோரும் எழுதலை, உம்முடைய பிள்ளைகளில் அநேகர் என்று எழுதவில்லை, உம்முடைய பிள்ளைகளில் சிலர் சத்தியத்தில் நடக்கிறதை கண்டு. அப்போ என்ன, இங்கே அந்த சகோதரிக்கு இருக்கக்கூடிய பிள்ளைகள்லையும் சிலர் தான் சத்தியத்தில் நடக்கிறாங்க, பெரும்பான்மையினர் நடப்பதில்லை. ஏன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்தில் மிக அழகாக சொல்லி கொடுத்தார், என்ன, பரத்துக்கு போகிற வாசல் இடுக்கமானது, சிலரை கண்டுகொள்வார்கள். ஆனால் கேட்டுக்கு போகிற வழி என்ன? பிரதான வழி, பிராட்வே, அதனால் அதில் அநேகர் போவாங்கன்னு சொல்லக்கூடியதா. அதே மாதிரி தான் இங்கே இந்த சகோதரனுடைய வாழ்க்கையில் நம்ம என்ன பார்க்குறோம்? சிலர் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? அதாவது நம்ம வந்து மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி அவங்க சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு வாழ்வது சந்தோஷம்தான். அதில் எந்த விதமான மாறுபாடான கருத்து கிடையாது. அதுதான் மிக உன்னதமான காரியம். ஆனால் சில நேரங்களில் நம்ம சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது சிலர் ஏற்றுக்கொண்டு அதை பின்பற்றாவிட்டால் நம்ம என்ன பண்ணக்கூடாது? துவண்டு போய்விடக்கூடாது, சோர்ந்து போய்விடக்கூடாது. நம்மளுடைய வேலை என்ன? வார்த்தையை கொடுப்பது தான். அது உங்களுடைய சொந்த பிள்ளைகளாக இருக்கட்டும், இல்லை வேற அந்நிய பிள்ளைகளாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு என்ன? தேவனுடைய வார்த்தையை நாம் உண்மையும் உத்தமமாய் போதிப்பது தான். ஏன்னா மத்தேயு 13வது அதிகாரத்தில் விதைக்கிறவனுடைய ஓமானத்தை சொல்லி கொடுக்குறார். விதைக்கிறவன் என்ன விதைக்கிறான்? வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தையை விதைக்கிறான். அந்த விதை, அந்த வார்த்தையாகிய விதை எங்கே விழுகிறது? வழியில் விழுகுது, கற்பாறையில் விழுகுது, முச்செடியில் விழுகுது, நல்ல நிலத்தில் விழுகிறது. ஆனால் ஒரு நல்ல நிலத்தில் விழுகிறதுலையும் ஒரு விதை ஒரு சிலது வந்து 30%, இன்னொன்று 60, இன்னொன்று 100 மடங்கு. அப்போ என்ன, 4 விதமான நிலத்தில் போடப்படும்போது 3 விதமான நிலத்தில் வரவிதே இல்லை. அப்போ என்ன, நமக்கு இது என்ன தெரிஞ்சுக்கொள்ளணும்? எல்லாரும் சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு நடப்பதில்லை. அது ஒரு சில நேரத்தில் உங்களுடைய சொந்த பிள்ளைகளை ஏற்றுக்கொள்ளாது இருந்தால் நீங்கள் அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, அவங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுங்கள். ஆனால் என்ன பண்ணாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. நிறைய நேரங்களில் சாத்தான் வந்து இப்படித்தான் யாரையும் முன்னேறி செல்ல விட முடியாதபடி அவர்களை தடுக்கக்கூடிய ஒரு காரியத்தை நான் பார்க்குறேன்.
ஏன்னா எனக்கு இந்த எசேக்கியா ராஜாவை குறித்து பார்க்கும்போது, எசேக்கியா ராஜாவினுடைய அப்பா மோசமானவன், அவருடைய பிள்ளை அதை விட மோசமானவன். ஆனால் எசேக்கியா ராஜா கர்த்தருக்குன்னு வைராக்கியமாக வாழ்ந்தார். அப்போ கர்த்தருக்குன்னு வைராக்கியமாக வாழ்கிற கூட்டம் ஒரு கூட்டம் எப்பயுமே இருக்கும். அதைத்தான் நம்ம கருத்தில் கொள்ள வேண்டுமே ஒழிய நாம் சோர்ந்து போய்விடக்கூடாது. ஆனால் எல்லாவற்றிற்கும் மேலாய் நம்ம வார்த்தையை சொல்லி அவங்க கர்த்தரை பின்பற்றும் போது வரக்கூடிய சந்தோஷம் வெகுவாய் இருக்கும். மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராவது குற்றப்பட்டு காயப்பட்டு ஏன் எனக்கு இப்படி ஆயிற்று என்று இருக்கிறவங்களா இருந்தால் இன்றைக்கே அவர்களுக்கு ஒரு பூரண சமாதானத்தை கொடுங்க. அவர்கள் தங்களால் இயன்ற மட்டும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை சொல்லி அவர்களுக்கென்று ஜெபிக்கக்கூடிய மக்களாய் இருக்க எங்கள் தேவன் கிருபை பாராட்டுங்க. மீட்பர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.